பாஜகவோட வெற்றி வாய்ப்பு, தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு மிக சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். நான் நேற்றைய தினம் தேசிய தலைவரும் மாநில தலைவருக்காக வந்து சாத்தூரில் போய் பிரச்சாரம் பண்ணோம். அந்த உணர்வை பார்த்தா, எழுச்சியை பார்த்தோம். அந்த எழுச்சியை பார்க்கவும் நிச்சயமாக மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள், தெல்ல தெளிவாக தெரியும். தேர்தல் காலத்துல ஜனநாயகம் படம் வந்து சட்டவிரோதமா வெளியாகி இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சட்ட விரோதமா வெளியா இருக்குன்னா வந்து யார் வெளியாகணும்னு முதல்ல பார்க்கணும். ஏன்னா இது வந்து புதுசா இல்லை. நீங்க வந்து ஜகுபாய் படத்தை வந்து அப்பவே வெளியாச்சு. அப்ப தவறு என்றதை நான் சுட்டிக்காட்டி இருக்கின்றேன். ஆனா யார் அந்த தவறை செய்தார் என்றால் அது கைவசம் யாரிடம் இருந்தது? தயாரிப்பாளர் இருந்திருக்கும். அவங்கள தான் முதல்ல கேட்கணும். சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அது யார் என்று கண்டுபிடிப்பதற்கு தீவிரமாக நடவடிக்கை எடுப்பார்கள். நடவடிக்கை எடுத்த பிறகு யார் என்று குற்றவாளி என்று தெரியும். அதுக்கு அபத்தமான குற்றச்சாட்டு நான் சொல்றேன். அப்படி பார்த்தீங்கன்னா நான் வந்து என் படம் ஜகுபாய் ரிலீஸ் ஆகும்போது திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சி இருந்தது. அப்ப திராவிட முன்னேற்றங்களுக்கு நான் பழி சொன்னேன். இல்ல, யாரோ ஒருத்தர் நம்ம கூட இருக்கும் வந்து பண்ணியிருக்கான்றது உங்க கூட இருக்கும் பண்ணியிருப்பாங்க. இது வந்து அரசியல் களத்தில் வந்து சினிமா பத்தி பேசாதீங்க. அதனால இன்னைக்கு வந்து நடக்க போறதில்லை. மக்களுடைய பிரச்சனை பற்றி பேசுங்க. ஜனநாயக படத்தினால் மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை சால்வ் ஆக போதா? அதாவது ஆர் யூ ட்ரைங் டு பொலிட்டிசைஸ் எவரி இஷ்யூ ஆஃப் டிவிகே? டோன்ட் டு இட். சொல்லுங்க. நடிகர் வந்து விரைவில் நாடாளுமன்ற அதாவது இந்தியா உங்களுக்கு ஆளக்கூடிய ஒரு சூழல் வரக்கூடாது அப்படின்ட்டு செங்கோட்டையன் பேசியிருக்காரு. செங்கோட்டையன் பேசுவார். இங்கேருந்து போனால் அவர் வந்து பாவம் எவ்வளோ பெரிய பாரம்பரிய ஒரு கட்சியிலிருந்து வந்த ஒரு தலைவர். அவருடைய சொல்றாருன்னா அது அவருக்கு வந்து நல்லதா இருக்குன்னு அவர் மனசாட்சி தொட்டு சொல்லணும்.